முல்லைத்தீவு மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக பரங்கி ஆறு பெருக்கெடுத்துள்ளது. இதனால் முல்லைத்தீவு மாந்தைகிழக்கு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட ஸ்ராட்டிக்குளம் கிராமத்திற்கு செல்லும் வீதியை மூடி பரங்கி ஆற்று நீர் பாய்வதனால் ஸ்ராட்டிக்குளம் கிராமம் தனிமைப்படும் அபாயத்தை எதிர்நோக்கியுள்ளதுடன் பரங்கி ஆற்றின் நீர்வரத்து அதிகரிக்கும் இடத்து ஸ்ராட்டிக்குளம் கிராமத்திற்கான போக்குவரத்து முற்றாக தடைபடும். இந்த நிலையில் 23/11/2024 இன்று குறித்த பகுதிக்கு கள விஜயம் ஒன்றை மேற்கொண்ட வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராஜா ரவிகரன் தனிமைப்படும் அபாயத்தை எதிர்நோக்கியுள்ள சிராட்டிக்குளம் கிராம மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் ஆராய்ந்துள்ளார். குறிப்பாக பரங்கியாறு பெருக்கெடுத்துள்ளதால் பரங்கியாற்று பாலத்திலிருந்து சிராட்டிக்குளம் கிராமம் வரை சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராஜா ரவிகரன் மக்களின் நிலைமைகள் தொடர்பில் கேட்டறிந்தார். இவ்வாறு பரங்கியாறு பெருக்கெடுத்து பாய்வதனால் சிராட்டிக்குளத்திலிருந்து நட்டாங்கண்டல் பாடசாலைக்கு கல்வி கற்பதற்காக செல்லும் மாணவர்கள் பலத்த இடர்பாடுகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அதேவேளை குருதி மாற்று சிகிச்சை பெற்று வரும் சிறுநீரக நோயாளர்களும் ஏனைய மருத்துவ சேவைகளை பெறச் செல்பவர்களும் பலத்த இன்னல்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அத்தோடு சிராட்டிக்குளம் கிராம மக்களின் அன்றாட செயல்பாடுகளும் இதனால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் சிராட்டிக்குளம் கிராமமும் தனிமைப்படும் அபாயத்தை எதிர்நோக்கியுள்ளது. இந்த நிலைமைகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராஜா ரவிகரன் சிராட்டிக்குளம் மக்களிடம் கேட்டறிந்ததுடன் இது தொடர்பில் முல்லைத்தீவு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையத்திற்கும் மாந்திகிழக்கு பிரதேச செயலாளருக்கும் தெரியப்படுத்தியிருந்தார். மேலும் சிராட்டிக்குளம் வீதியை சீரமைப்பு செய்து தருமாறு இதன்போது சிராட்டிக்குளம் கிராம மக்களால் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராஜா ரவிகரனிடம் கோரிக்கை ஒன்றும் முன்வைக்கப்பட்டது. இது தொடர்பில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினரால் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். மழை பெய்து கொண்டிருக்கின்றது. பல இடங்களில் வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. சிராட்டிக்குளம் மாந்தகிழக்கு பகுதியில் சிராட்டிக்குளம் பகுதியிலிருந்து எங்களுக்கு வந்த அழைப்பை அடுத்து உடனடியாக இன்று நாங்கள் இங்கு வந்திருந்தோம். வந்து பார்த்தால் பாதை மிகவும் மோசமான நிலைமை, துண்டிக்கப்பட்ட நிலையில் மக்கள் இங்கால பாதையால் போக்குவரத்து செய்ய முடியாது. இந்த கிராமத்தில் இருந்து படிக்க போகிற பிள்ளைகள், சுகாதார தேவை உடையவர்கள் என்று பல கஷ்டங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற இந்த நிலைமையில் நான் என்னுடைய உதவியாளர்களோடும் வந்து இந்த இடங்களை பார்வையிட்டு மக்களோடும் சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்து கொண்டோம். இந்த மழை நீடிக்குமாக இருந்தால் நிச்சயமாக வீடுகளிலும் இருக்க முடியாத நிலை ஏற்படும். போக்குவரத்து சீர்கேட்டை பற்றித்தான் அதிகமாக மக்கள் குறைப்பட்டு கொண்டார்கள். இந்த போக்குவரத்து சீர்கேட்டை உடனடியாகவோ அல்லது கூடிய விரைவிலோ தாமதமில்லாமல் செய்து கொடுத்தால்தான் இந்த கிராமம் தப்பிக்கொள்ளும். அதாவது பாடசாலை மாணவர்கள் கூட, நட்டாங்கண்டலுக்கு போய் கொண்டிருக்கிற மாணவர்கள் கூட பலத்த சிரமத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். 14 மாணவர்கள் தான். இந்த 14 மாணவர்களும் தாங்கள் ஒரு போக்குவரத்தை சீராக்காமல் தங்களுடைய படிப்புகள் வீணாகின்றன என்ற நிலப்பாட்டை இங்கே சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் பாதை துண்டிக்கப்பட்டிருந்ததால் இறங்கித்தான், இந்த வெள்ளத்துக்கால இறங்கித்தான் இங்கே வந்திருந்தோம். வாகனம் ஒன்றும் அதால் போக இயலாது. பெரிய சிரமப்படுகின்றார்கள். இந்த பாதை விடயத்தில் கூடிய கவனத்தை எடுக்க வேண்டும் சம்பந்தப்பட்டவர்கள். நாங்களும் கதைப்போம், எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இந்த சுகாதார வசதியும் இந்த பாடசாலை மாணவர்களுடைய வசதியையும் கூடிய விரைவில் சம்பந்தப்பட்டவர்கள் இந்த மக்களோடு அணுகி செய்ய வேண்டும். ஆனால் நாங்களும் கதைப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம்.